வணக்கம் சார். வணக்கம். நம்ம சாவித்திரி தேவி சத்தியவான் ஒரு வருடத்துல இறந்துடுவாருன்னு தெரிந்தும் ஏன் சார் அவங்க மனம் மாறல? நாரதர் சொல்லியும் அவங்க கேட்கல, அவங்க மனசை அவங்க மாத்திக்கல. இதுக்கு என்ன காரணம் சார்? சாவித்ரி என்பவர் தவங்களுக்கெல்லாம் தவம் என்கிற தகுதியுள்ளவர். இன்னைக்கு நாம் பார்க்குற தவசிகளிலே சாவித்ரி போல ஒரு தவம் செய்பவரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. தவங்களுக்கெல்லாம் தலைவினே சொல்லலாம். அப்படிப்பட்டவள் தன்னை உணர்ந்தவள். தன்னை உணர்த்து தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் தான் யாருங்கிறத உணர்ந்து வாழ்ந்தவள். தாய் தந்தையோட கட்டுப்பாட்டில் வளர்ந்ததோடு தனக்குன்னு இருக்கிற ஒழுக்கத்தை பின்பற்றி வந்தவள். ஒரு சொல்லிட்டா அந்த சொல்லை காப்பாற்றக்கூடியவள். உங்களை நான் கணவனாக இருக்கிறேன்னா அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான். அதை மாற்றிக்கிறது இல்லை. சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல் காப்பாற்றுறவங்க. அரண்மனையில் வாழ்ந்தாலும் அவள் சால்வதேச காட்டில் கூரை வீட்டில் குடிசையில் கணவனோடு சந்தோஷமாக வாழ்ந்தாள். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். சும்மா இது ஒரு கதை கிடையாது. ஒரு நடைமுறையில் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை முறை இது. இதை நம்ம அப்படியே ஜஸ்ட்டு படிச்சுட்டு தாண்டி போயிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் சாவித்திரி பின்பற்றணும். அவளுடைய ஆன்மா சட்டுன்னு ஒரு விறகு வெட்டி பார்த்த உடனே லவ் வந்தல்ல. சத்தியவானுக்குள்ளே உண்மை இருக்கிறது, சத்தியத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க தப்பு இல்லையே. பட் நாம் என்ன பண்ணுறோம்னா, வீடு இருக்கா, வேலை இருக்கா, பதவி இருக்கா, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, இந்த ரேஞ்சில் தான் நம்ம வாழ்க்கை துணை தேடுறோம். ஆனால் சாவித்ரி ராஜகுமாரியாக இருந்தால் கூட காட்டில் ஒரு சாதாரண மனிதனை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்த உடனே லவ் வருது, காதல் வருது, ஒரு மனசு ஸ்லிப் ஆகுதுன்னா இவங்ககிட்ட இருக்கிற சத்தியம் அந்த சத்தியத்தை மீட் பண்ண விரும்புது. அப்போ தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை ஒளிபெற செய்து சத்தியவான ஆன்மாவோடு இரண்டரை கலந்து திருமண நிச்சயத்தை காட்டிலே முடித்து விடுகிறாள் சாவித்ரி. அப்போது பகவான் அரவிந்தர் என்ன சொல்கிறாரு 407 ஐ பிளங்கடு இன்டு அன் இன்னர் சீயிங் மைண்ட் அப்படிங்கிறார். 406 ஒரு வார்த்தை சொல்கிறார், ஐ ஷல் ஃபீல் தி வேர்ல்டு மதர் இன் தி கோல்டன் லிம்ஸ் அப்படிங்கிறார். அதே 400ஆம் பக்கத்தில் ஒரு வரி, ஓ டூ ஹூ கமிஸ்ட் டு மீட் அவுட் ஆஃப் டைம்ஸ் சைலன்ஸ் சொல்கிறார். அதாவது 2 ஆன்மாக்களும் முடிச்சு போடப்பட்டு விட்டது. இந்த முறை தான் உலகத்தில் ஒரு புதிய முறையாக நம்ம சொல்லலாம். திருமணம் நடக்குது, ஆனால் தாலி சம்பிரதாயம் முடிச்சு போடுறோமே தவிர ஆன்ம முடிச்சு நம்ம யாரும் போடுறதில்லை. அப்படி போடுறவர்களுக்கு தான் இந்த காலன் கைவிடுறான். அவங்களை தொடுவதற்கு பயமே அவனுக்கு அப்போ தான் வருது. பகவான் அரவிந்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயம், நாரதர், அவங்க அம்மா மாளவிகா, அவங்க அப்பா சுபதி, இவங்க எல்லாம் ஒரு இடத்துல அசம்பலாக இருக்கும்போது ஒரு நெகட்டிவான, ஒரு ஆபத்தான, ஒரு வருத்தம் தரும்படியான விஷயம் வரும்போது சாவித்ரி எப்படி அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்கிறது முக்கியம். சுகமான நிலை, சுகமான தகவல் வரும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறா பாருன்னு அரவிந்தர் நமக்கு சொல்கிறார். இந்த மரண தேதி நெருங்கினதுன்னே அவளுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா யமனை மீட் பண்ணிட போகிறோம், மீட் பண்ணி நம் கணவன் உயிரை மீட்க போகிறோம். கணவன் உயிரை மீட்கும்போது கூடவே சேர்த்து இந்த பிரபஞ்சத்தில் மரணத்தை கொண்டு வரக்கூடிய, மரணத்தை ஏற்படுத்துகிற, மரண தேவனால் இந்த உலகத்திலே உயிர் போகக்கூடிய அந்த நபரை மனமாற்றம் செய்து பூலோகத்திலேயே அந்த சொர்க்கத்தை கொண்டு வரணும்னு அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டுருக்கு கையில். அப்போ சந்தோஷம் வரதானே செய்யும். அப்பா அதுக்காக காத்துட்டுருக்கா. அது என்ன சாவித்ரி, நீ சொன்னால் சொன்ன சொல்ல மாற்ற மாட்டேன், சொன்ன சொல்ல மாற்ற மாட்டேன், ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், 432 பகவான் சொல்கிறார், ஒன்ஸ் மை ஹார்ட் சூஸ் அண்ட் சூஸஸ் நாட் அகெயின்கிறார். செலக்ட் பண்ணிட்டேன்னா திரும்ப வேற ஒன்று செலக்ட் பண்ண மாட்டேங்கிறார். நான் சொன்னதை நானே காப்பாற்றணுங்கிறார். இப்போ சாவித்திரிக்கு அந்த மனநிலை ஏன் வந்ததுன்னா அதுதான் உண்மையினுடைய அடையாளம், சத்தியத்தின் அடையாளம். நாம் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இந்த யூனிவர்சலில் பதிவாகி விடுகிறது. ஒரு சாதாரணமாக பேசினாலும் சரி, சீரியஸாக பேசினாலும் சரி, நாம் பேசுகிற ஒரு சொல் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிவிடும். அந்த வார்த்தையை மாற்றி பேசினால் இந்த பிரபஞ்சம் அந்த நபரை ஒரு சமயம் வரும்பொழுது மாற்றி மாற்றி பேசுகிறதுக்குரிய பலனைத்தான் தரும். நாம் சொன்ன சொல்ல நாம் தான் காப்பாற்றணும். ஆனால் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த நபருக்கு இந்த யூனிவர்சல் டிவைன் மதர் வேண்டியதை தரமாட்டாங்க. அப்போ நாம் சொல்கிற சொல்லி இந்த யூனிவர்சலில் பதிவாகிறதுனால ஜாக்கிரதையாக சொல்லணும். இப்போ பாருங்கள்,
ஒரு வார்த்தை ஏதோ தவறாக விட்டுட்டேங்கிறாரு. இன்றைக்கி வந்து கட்சி பதிவு போச்சு. உங்கள் வார்த்தை வந்து இந்த இடத்துல பதிவாகுது. சும்மா ஏனோதானோ விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும். ஒரு சொல் உலகம் பூரா பரவி போச்சு. எல்லாரும் சொன்னால் பரவுமா? பரவாது. ஒரு மினிஸ்டராக இருக்கிறவர் சொல்லும்போது பரவிடுது, இப்போ பதவி போயிடுது. அப்போ சாவித்திரிங்கிற ஒரு பெரிய உலகமாக அழகி சர்வேஸ்வரி ராஜகுமாரி. அவள் சொல்கிறா சத்தியவான கணவனாக ஏற்றுக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் எடுபடாது, மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. மாற்றி மாற்றி முடிவெடுத்தால் இப்போ நேர்மையற்றவன் ஆகிடும். அதனால் சாவித்திரி படித்தா மட்டும் போதாது, அவளுடைய நேர்மை, அவளுடைய சொல், அவருடைய பணிவு, அவருடைய பண்பாடு, அவருடைய கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம நிறைய சாவித்திரி கற்றுக்கணும். தி வேர்ல்டு ஐ ஹேவ் கேன் ஸ்போக்கன் நெவர் பி எரேஸ்டு. தி ட்ரூத் ஒன்ஸ் uttered from earthlies are effaced forever in the memory of time. என்ன சொல்கிறேன்னா, ஒரு முறை முடிவெடுத்த பிறகு மாற்றுவது தவறுங்கிறது சாவித்திரியோட கருத்து. நான் சத்தியவானோடு வாழ்ந்து அந்த காலத்துக்குள்ளேயே நான் யமனை சந்தித்து மீட்பதற்காகவே பிறந்தவர்கள்ங்கிறது சாவித்திரியோட அபிப்பிராயம். இப்போ பக்கம் 575 அரவிந்தர் அவர்கள் சொல்கிறார், அன்கிளாப்ஸ் இட் கிரைடு. இட் கிரைடுன்னா என்னென்னா, யமன் கத்துறான், கதறி அழாத குறைய கத்துறான், விட்டுரு, உங்கள் புருஷன் ஆன்மாவை கைட்டு விட்டுரு, நான் கூட்டிகிட்டு போகணும், நான் சொர்க்கத்துக்கு போது டைம் ஆச்சுன்னு கத்துறான். அதான் கிரைடுங்கிறார். த பேஷனேட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் ஓ சால்வ்ட் ஓ நேச்சர் சேஞ்சிங் டூல் ஆஃப் சேஞ்சலஸ் லான்னு சொல்கிறார். அரவிந்தருடைய இந்த சாவித்திலிருந்து எடுத்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம சொல்வது இந்த யூனிவர்ஸில் பதிவாகி விடுகிறது. அதை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு இருக்கணும். என்னத்தையோ பேசினேன், என்னத்தையோ சொன்னேன்னு நம்ம பாட்டு பேசிக்கிட்டு போனோம்னா பதவி போகிறது மட்டும் இல்லை, உயிரும் போயிடும். அதனால் நாம் பேசுகிற நேரத்தில் ஒருத்தருக்கு பதவியும் போகுது பாருங்க, பதவியும் போகுது, பொறுப்பும் போகுது. ஏன்? வார்த்தை பதிவாகும் போது அது திரும்பி அடிச்சிடும். அதனால தான் நம்ம வந்து சொன்ன சொல்படி நடக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட். ஏன் சொன்ன சொல்படி நடக்கணும்? இறைவனுடைய மேலே கேமரா இருக்குது. அந்த கேமராவில் பதிவாகிறத நாம் வந்து விளையாட்டாக பேச போட முடியாது. அது சரியாக பேசணும், முறையாக பேசணும், சொல்படி வாழணும், வார்த்தை மாறக்கூடாது. அதைத்தான் நமக்கு அரவிந்தர் சாவித்திரியில் சொல்லி, நீ சொல்வதை நீயே காப்பாற்றணும், உன் சொல்லை நீயே மதிக்கணும், உன் சொல்லே வேதம், உன் சொல்லே உத்தமம்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நான் ஆன்மாவை பார்த்து முடிவு பண்ணேன், அவர் தான் திருமணம் செய்துக்குவேன், அவரோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தையே நான் செய்ய போகிறேன்ற அளவுக்கு ஒரு காதலை, ஒரு உண்மையுள்ள அந்த சத்தியவானை மனதில் தாங்கி உலகத்துக்கு பல விஷயத்தை புரிய வைத்த இந்த சாவித்திரியை பின்பற்றுபவர்கள் இந்த எபிசோடு பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்? சொல் தவறக்கூடாது. இதை தான் அரவிந்தர் நமக்கு எதிர்பார்க்குறார். சாவித்திரி தேவி ஏன் மறுப்பு சொல்லலை அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு வாக்கு, ஒரு சொல் முக்கியம். அந்த சொல் கொடுத்துட்டா அந்த செயலை செய்கிறதுக்காக தான் அவங்க பிறப்பை எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் இப்படி அவங்க போய் மாறுவாங்க. அதனால் அந்த சொல்லுக்கு தான் இப்போ நாங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வார்த்தை, ஒரு சொல்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதை பார்த்து சொல்லணும், என்ன சொல்கிறோம் அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். சாவித்திரியை பற்றி பகவான் எழுதிய சாவித்திரின்ற காப்பியத்திலிருந்து எங்களுக்கு சில வரிகளை சொல்லி அதன் மூலிமா அதன் விளக்கத்தை கொடுத்து ஒரு புரிதலை எங்களுக்கு கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததான் இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வாரம் கிருஷ்ணனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இருந்த பேராமூர். பாரத போர் வரத்துக்கு முன்னாடி அஸ்வத்தாமன் கிருஷ்ணன்கிட்ட இருந்து சுதர்சன சக்கரத்தை கேட்குறான். யாரை கொள்றதுக்கு? கிருஷ்ணனையும் சேர்த்து பாண்டவர்களையும் கொள்றதுக்கு அஸ்வத்தாமன் அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுன்னு கேட்குறான். அவர் கிருஷ்ணர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அது இருக்குது, அதை எடுத்துக்கோங்கிறார். இவன் போய் அதை தூக்க முடியல. அப்படி இருக்கும்போது துரியோதனனுக்கு வெற்றியை தரணும் அப்படிங்கிறது தான் அஸ்வத்தாமனுடைய கொள்கை. ஆனால் அவர் சொல்கிற சக்கரமும் எடுக்க முடியல. வேறு என்ன பண்ணுறது? அதையும் கிருஷ்ணகிட்டே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நாராயண அஸ்திரத்தை கொடுத்து எனக்கு, அதை வச்சு நான் வந்து போரில் ஜெயிக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அஸ்வத்தாமனுக்கு மேலே ஒரு கண்ணனுக்கு ஒரு தனி பேராம்பூர். அதாவது அவனுக்கு உதவுறதுல எவ்வளவு முடியுமோ நம்ம உதவணும்னு நினைக்கிறார். அந்த நாராயண அஸ்திரத்தை அஸ்வத்தாமனுக்கு கொடுக்குறார். ஆனால் அதை வாங்கிட்டு போகிற அஸ்வத்தாமன் வந்து ஒரு டபுள் மைண்டில் வாங்கிட்டு போகிறான். ஏன்னா அவன் கேட்டது அஸ்திரம் வந்து கிருஷ்ணனுடைய சக்கரம்.
அன்றைக்கி கையில் கிடச்சது நாராயண அஸ்திரம். இதை வச்சு போரில் என்னாலும் ஜெயிக்க முடியுங்கிற டவுட்லேயே போகிறான். அதாவது அஸ்வத்தாமனுக்கு கிடைக்கிற அந்த வெற்றிக்குரிய அந்த ஆயுதங்களை பாருங்கள். பரமசிவன்கிட்ட போய் பசுபத ஆசிரத்தை வாங்கிக்கிறான். அவங்க தாத்தா பரத்வாஜிடம் போய் பிரம்மாஸ்திரத்தை கேட்டு வாங்கிக்கிறான். மாமா கிருபாசாரிடம் போயிட்டு உயர்வான தனுர் அஸ்திரங்களெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறான். அதாவது கிருஷ்ணனை எதிர்க்கணும், பாண்டவர்களை ஒழிக்கணும்னா அவ்வளோ ஈஸியாக சாத்தியமில்லைன்றதை உணர்ந்து அவங்களுடைய தந்தை துரோணரிடம் போய் பல நுணுக்கமான டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிறான். இந்த பாரத போரில் துரியோதன பக்கம் நிற்கிற இந்த சைடு முழுமையாக வெற்றி பெறணும்னா இவங்ககிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் இருந்தால் தான் முடியும்னு அவன் கலெக்ட் பண்ணிட்டு வர்றான். போர் மூண்ட பிறகு தான் கற்றதை வைத்து துரியோதனுக்கு வெற்றியை தேடித்தரான். இந்த அஸ்வத்தாமன் வெற்றி பெறுவதற்கு காரணம் யார்? கண்ணன் கொடுத்த உதவிகள் தான். அப்போ ஒரு பேரன்பு இருந்ததுன்னா நம்ம எதிராளிக்கே கூட நம்ம உதவி பண்ண முடியும். அதுதான் பேராமல் பேரன்புங்கிறது. அதுக்கு எந்த விதமான சூதுவாதம் அறியாமல் செய்கிறது. பாண்டவ சேனையெல்லாம் கொள்கிறான், அர்ஜுனன் மகன் அபிமன்யு கொள்கிறான். எல்லாரையும் கொல்லும்போது கண்ணனே மறந்து ஓரளவுக்கு அவன் நன்றி கெட்டவனாக இருக்கான். கிருஷ்ணன் அவனுடைய சுதர்சன சக்கரத்தை கொடுக்கலங்கிறத ரொம்ப வருத்தமாகவும் அதை பற்றி கிண்டலாகவும் நினச்சிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நாராயணாஸ்திரத்தை இந்த போரில் பயன்படுத்துகிறான். முடிவில் என்னன்னா செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சிடுறான். குலத்துரோகம்னு சொல்லுவாங்க. பஞ்சபாண்டவருடைய பிள்ளைகளை கொண்டுட்டு கண்ணன் கொடுத்த நாராயணாஸ்திரத்தை எடுத்துக்கின்னு அவன் நடத்தி வந்த படை மீதே அடித்து வீசுகிறான். எல்லா போர் ஆயுதங்களையும் கிருஷ்ணன்கிட்டே வாங்கிருந்து கிருஷ்ணனுடைய படைகளையே எதிர்த்து போராடி அவன் காயப்படுத்தி கொள்கிறான் ஒருத்தரா. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணன் பாண்டவர்களை அந்த அவருடைய குரூப்பெல்லாம் அப்படியே படுத்து சொல்லிடுறாரு. எல்லாம் படுத்துக்கிறதுனால அந்த ஆயுதம் யாரையும் ஒன்றும் செய்யலை. அது அவங்க காப்பாற்றப்படுறாங்க. கண்ணன் காட்டிய அன்பு என்னென்னா ஆயுதம் கொடுத்துட்டான், ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆயுதத்தால் இவனை காப்பாற்றப்படணும்னு அவங்களை சாதுரியமாக படுக்க சொல்லிடுறான். எல்லாம் போரில் படுத்துட்ட உடனே எந்த ஒரு அஸ்திரமும் அவங்க மாதிரி பட முடியாமல் தப்பிச்சிட்டாங்க. இது கண்ணன் காட்டுற ஒரு ஐடியா. கண்ணனாலே ஐடியா தானே. ஒரு கட்டத்தில் கண்ணன் உதவியை பெற்று கௌரவர்களுக்காக எவ்வளோ தான் போராடினாலும் ஒரு ஸ்டேஜில் கண்ணனுடைய சாபத்துக்கு ஆளாகிறான். அதான் அந்த சாபத்தினால அஸ்வத்தாமன் தொடர்ந்து ஊராக கஷ்டப்பட்டு அவன் மீது ஏராளமான நோய்கள்லாம் இங்கும் அங்குமா தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கான். ஏன்னா குரு துரோகம் பண்ணிட்டான். குரு கேட்டாருங்கிறதுக்காக கொடுக்குறாரு. அந்த குருவோட ஆளுகளே கொல்லும்போது என்ன ஆகுது? சாபமாகி போகுது. இப்போ இன்றைக்கும் அஸ்வத்தாமன் சாகாமல் தான் இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் சாகா வரம் பெற்ற நிலையில், உயிர் போகாத நிலையில் இன்னும் உலகத்தில் வசிக்கிறது யாருன்னா அஸ்வத்தாமன் தான். அதாவது கண்ணனுக்கு எதிரான துரோகம் செஞ்சதுனால அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் என்னதான் பேரன்பு பேராமல் இருந்தாலும் சில நேரங்களில் பேரன்பு கொடுக்குறவங்க மேலேயே நம்ம திரும்பி தாக்கணும்னா அந்த சாபம் அவங்களை சும்மா விடாது. அந்த பேராமூர் தலைகீழ மாறிடுங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். அதாவது குருவிடம் உதவி பெற்று குருவுக்கு எதிராக நின்னோம்னா அந்த குருவோட பேராமுறையும் தாண்டி அந்த சாபம் பழிக்கும். கடைசியில் வீடு தங்காமல் நாடு தங்காமல் ஊராக சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கும் அஸ்வத்தாமன் உயிரோடு இருந்ததுன்னு எங்கேயுமே மரணிக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்க காரணம் என்னென்னா கண்ணனுக்கு எதிராக துரோகம் பண்ணது தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் துரோகங்கிறத எந்த ரூபத்தில் செஞ்சாலும் கடைசி வரைக்கும் மரணமும் பண்ண முடியாமல் வாழ்க்கையும் நடத்த முடியாமல் ரோடோட சுற்றிருக்க வேண்டியதுதான். இந்த வாரம் பேராமூரில் நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது என்னன்னா வரம் கொடுத்தவன் தலைமையிலே கை வைக்கிற மாதிரிங்க சார். நம்ம கண்ணன் எப்படியோ ஒரு கேரக்டர்ன்றது மந்திர காரணம் உண்டு, அவர் தந்திர காரணம் உண்டு. மந்திரம் கொடுக்கும் போதே அவர் தந்திரத்தோட இதுக்கு என்ன அவன் விளைப்பான், அதுல இருந்து நம்ம இந்த கூட்டத்தை எப்படி தப்ப வைக்கலான்ற தந்திரமும் கண்ணனுக்கு தெரியும். அதனால குரு கிட்டேயே வரம் வாங்கி அந்த அஸ்திரத்தை அவங்க மேலேயே பயன்படுத்தினா தந்திரக்காரன் கம்முனா இருப்பார். அவர் அவங்களையும் மீட்டு கடைசியா அஸ்வத்ராமனுக்கு தான் வேறு பெரும் பாதிப்பாகி போச்சு. இன்னைக்கு அந்த குருவுக்கு பண்ண ஒரு துரோகத்தினால இன்னைக்கு அவரு இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறதா கூறப்படுது. அதுவும் இந்த மாதிரி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் அஞ்சு திரிகிற மாதிரி. அதனால இந்த பேராமூரில் நாங்கள் கற்றுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு அந்த விளைப்பையினை நம்ம திருப்பி விளைக்காமல் இருக்கணும் அப்படின்றது தாங்க சார் இதில் கற்றுக்கணும். இந்த வார பேராமூர் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக
இந்த பிரார்த்தனை முறை வந்து உடனே பழிக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆர்வமாகவும் இருக்குங்க சார். ஆனா அது தாமதம் ஆகுறதுனால ஏன் தாமதமாகுது, ஏன் அன்னை வந்து நமக்கு அந்த பிரார்த்தனையை வந்து கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல மக்களுடைய கேள்வியா இருக்குங்க சார். அதுக்குண்டான பதிலை கொடுங்க சார். பிரார்த்தனைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. இது வந்து உடலால் செய்கிற பிரார்த்தனை, மனதால் செய்கிற பிரார்த்தனை, அறிவால் செய்கிற பிரார்த்தனை, ஆன்மாவால் செய்கிற பிரார்த்தனைன்னு 4 வகையாக சொல்லலாம். இப்போது மக்கள் பெரும்பாலும் உடம்பால் தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்படின்னா அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழம்லாம் உடம்பை குத்திப்பாங்க, பெரிய வேல் எடுத்து இந்த தாடையில் குத்தி இந்த பக்கம் வர வச்சு இழுத்துப்பாங்க, நிறைய சித்திரவதை பண்ணிப்பாங்க. இது உடம்புனால் பண்ணுற பிரார்த்தனை. இப்போது மொட்டையெல்லாம் அடித்து அதுக்கு சந்தனம் பூசி இப்படி நிறைய பேர் வந்து உடம்பால் பண்ணுவாங்க. உடம்பால் பண்ணுற போது என்ன ஆகுன்னா அது வந்து இறைவனை போய் சென்றடைகிறதுக்கு அது அந்த பிரார்த்தனை நிறைய தாமதம் ஆகும். இது உடம்பால் செய்கிற பிரார்த்தனை. மனசால் செய்கிற பிரார்த்தனைன்னா மனசால் நினச்சிக்கிறது, அவ்வளோதான், பெருசாக வெளியே தெரியாது. இப்போ தியானம் பண்ணுறதெல்லாம் மனசால் பண்ணுற பிரார்த்தனை. எத்தனை நாள் தியானம் பண்ணாலும் அது டக்குன்னு குயிக்காக கிளிக்காகமானா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மாவுக்கு போய் அது நம்ம பிரார்த்தனை ரீச் ஆனால் தான். அடுத்தது அறிவால் பண்ணுவாங்க, நிறைய மந்திரம் சொல்லுவாங்க, நேர்மையாக சொல்லுவாங்க, நான் இன்னும் நம்புகிறேன், நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன், கடவுள் என்னை கைவிட மாட்டார் சொல்கிறதுலாம் அறிவால் வர பிரார்த்தனை. இப்போ இந்த பிரார்த்தனை வந்து ஆன்மாவை போய் டச் பண்ணாது. அதனால் உடலால் மனசால் அறிவால் பண்ணுற பிரார்த்தனைலாம் நமக்கு தாமதமாகும். ஆனால் நம்ம தாமதமாகுதுன்னு கேட்டுருப்போம். ஆனால் அன்னை என்ன சொல்கிறேன்னா, உடனே உனக்கு இறைவன் கை கொடுக்கணும்னா உங்கள் ஆன்மாவை விட்டு கேளுங்கிறாங்க. நம்ம ஆன்மா எழுந்து நமக்கு வேண்டியதை கேட்டால் இறைவன் உடனடியாக சேங்ஷன் பண்ணுவாங்கிறாங்க. அப்போ ஆன்மாவால் வழிபாடு தெரிஞ்சிருக்கணுமே, நமக்கு அது தெரியல. அதனால் என்ன ஆகுது, நாள் கணக்கில் வருஷ கணக்கில் கூட சொல்லாகுது. அதாவது நம்முடைய பிரார்த்தனை கடவுளை ரீச் ஆகணும், அவ்வளோதான் மேட்ரு. கடவுளை ரீச் பண்ணுறதுன்னா நம்ம சோல் வந்து கடவுளை தொடுகிற அளவுக்கு நாம் உள்ளே போகணும். உள்ளே போய் இன்னிருந்து கூப்பிட்டோம்னா டக்குன்னு கிளிக் ஆகும். ஒரு செகண்டோட தாமதமாகுது. க்ஷணத்தில் பழிக்கணும்னா நம்ம சோல்லேருந்து ப்ரேயர் பண்ண கற்றுக்கணும். இப்போ எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நாங்கள் வந்து சின்ன சின்ன வழிமுறைகளாம் விட்டுட்டு உள்ளே இருந்து எங்கள் ஆன்மா மூலிமா எங்களுடைய பிரார்த்தனையை நம்ம இறைவன் கிட்ட கொண்டு போகும்போது அது உடனே இறைவன் வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார். ஆனால் அதே போல் இப்போ தீர்க்கவே முடியாத ஒரு கடினமான ஒரு பிரச்சனை இருக்குங்க சார். அது என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாங்க சார்? இந்த தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று அன்னையோட சரித்திரத்தில் இல்லை. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனை உலகத்திலே கிடையாதுங்கிறது அன்னையுடைய கோட்பாடு. இப்போ ஒரு 3 நாள் இதுக்காக நீங்கள் உட்காரணும். முதல்ல ஒரு நாள் அன்னை மையத்தில் உட்காந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு, நான் எப்படி காரணமாக இருந்தேன், இது தீரத்துக்கு நான் எங்கே தடையாக இருக்கிறேன் அப்படின்னு உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணி 6 அமர நல்ல நிதானமாக மனம் ஃப்ரீயாக மதர்கிட்ட பேசணும். மனசுக்குள்ளேருந்து அன்னைக்கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிட்டே வரணும். எப்படிலாம் இந்த பிரச்சனை முத்துச்சு, எப்படி பெருசாக மாறுச்சு, இப்போ எப்படி தீர்க்க முடியாமல் இருக்குங்கிறத ஃபுல்லாக சொல்லிடணும். ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கணும். இந்த உண்மையை ஒத்துக்கிற அந்த ஒரு நாள்லேயே நமக்கு 2வது நாளுக்கு தியானம் பண்ணுறதுக்கு தோணாது. ஆரம்பத்தில் 3 நாள்னு ஆசைப்பட்டுருவோம், ஆனால் முதல் நாள் தடுமாறுவோம். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே இந்த 3 நாள் பிரார்த்தனைக்கு தயாராகணும். ஒரு ½ டே, ஒரு 2 ஹவர்ஸு, ஒரு 3 ஹவர்ஸு இப்படி ப்ரேயர் பண்ணி பழகணும். அப்புறமா தான் அந்த 3 நாள் பிரார்த்தனையில் உட்காரணும். ஒரு 2வது நாள் உட்காரும்போது இந்த பிரச்சனை இந்தந்த வடிவத்தில் இப்படி இருக்கிறது, அது விலகிறதுக்கு நான் இதை மாற்றிக்கிறேன், என்னை எங்கே மாற்றிக்கணும்னு அண்ணனே சொல்கிறாரோ அங்கே தான் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி மாற்றிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பொய் சொல்கிறது தப்புன்னு இப்போ தான் உணர்ந்தேன். சில பேர் மேலே நம்ம வந்து கோபமாக இருக்கிறது வந்து தப்புன்னு இப்போ உணர்கிறேன். எனக்கு அடிக்கடி வந்து மனசோர்வு வருது, அதை நான் இப்போ மாற்றிக்கிறேன். அவநம்பிக்கை வருது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன் அப்படின்னு இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்ததை இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி அந்த 2வது நாள் மாற்றிக்கணும். 3வது நாள் அன்னையே நீ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட அன்னை என்ன தராங்களோ அதை ஏற்றுக்கிறேன்னு சரணடைஞ்சிருது. இப்படி சரணடைஞ்சு வேண்டும்போது அந்த 3 நாள் நீங்கள் தீரலையேன்ற பிரச்சனை தீர்ந்து போடும். தீராதது எப்போ தீரும்னா
3வது நாள் நீங்கள் சரணடைகிறீங்க பாருங்கள், அந்த சரணடைகிற நாள் தான் அந்த விஷயத்தை சரி பண்ணும். அதனால் இந்த 3 நாள் பிரார்த்தனை இதுவரைக்கும் தவறியதாக என் வாழ்நாளில் நான் பார்க்கவில்லை. அதனால் 3 நாளுங்கிறது மையத்தில் வந்து உட்காந்து பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம், இல்லை பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் உட்காந்து பண்ணலாம். எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்து பண்ணிங்கன்னா அந்த 3 நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகும். நல்ல பிரச்சனையாகட்டும், இல்லை உங்களுக்குள்ள உறவுக்குள்ள தகராறு நீண்ட காலமாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷன் அந்தஸ்து வர முடியாமல் தவிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிக்கலான தீர்க்க முடியாததாக இருந்தாலும் இந்த 3 நாள் பிரார்த்தனைக்கு அசையாததே கிடையாது. ஒரு ஏரியாவில் மழையே வரல, ஒரு 3 நாள் உட்காந்து பண்ணுங்க, அந்த ஊருக்கு மட்டுமா வந்து மழை பெய்யும். அவ்வளோ அதிசயத்தை நடத்தக்கூடிய அந்த பிரேயரை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் பயன்படுத்திக்கணும்னா நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய சிக்கலான பிரார்த்தனையை தீர்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய கடினமான பிரச்சனையாக இருந்தாலும், அது தீர்க்கவே முடியாதுன்ற பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அன்னைக்கிட்ட நிச்சயம் தீர்வு உண்டு. அன்னைக்கிட்ட இல்லாத தீர்வே கிடையாது. இந்த 3 நாள் ப்ரேயரை பற்றி சொன்னீங்க. அந்த ப்ரேயரை வந்து எப்படி ஸ்டெப்பாக நம்ம 3 நாளில் அதை ஃபாலோ பண்ணி அந்த சரணாகதி அடையணும் அப்படின்னு, அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக 3வது நாள் சரணடையும் போது அந்த தீராத பிரச்சனை நிச்சயமாக தீர்வுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம தியான மையங்களில் நடந்த அன்னையினுடைய அருளை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு அன்பரோட பையன் 95% மார்க் எடுக்கணும்னு அவங்க அம்மா ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கு. ஆனால் அவனால் வந்து 75க்கு மேலே போக முடியல. அப்போ அந்த 75 மார்க் எடுத்தோடனே பெரும்பாலும் சீட்டு கிடைக்கும் சொல்ல முடியாது. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, நாம் படித்த ஸ்கூல்லே நம்மளை பையனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த 95 மார்க்குக்கு பெரிய பிரயத்தனம் பண்ணியிருக்கு. ஆனால் பையனால் எடுக்க முடியல. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம், நம்ம படித்த பள்ளியில் படிக்க வைக்க முடியலையே, பையன் இப்படி கோட்டை விட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எடுத்த மார்க்குக்கு அவங்க ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்காது, அவங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க ஆசை வந்து நம்ம படித்த பள்ளியில் படிக்கணும்னு. பட் மதர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது மதர், எப்படியாவது காப்பாற்றுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பையன் வந்து கொஞ்சம் பிளட்டு கவுண்டிங் கம்மியாகிட்டே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஒரு விதமான தனியாக இருந்தான்னா வாமிட் எடுத்துருவான், பேதி ஆகிடும், உடம்புல ஜில்லுன்னு ஆகிடும். அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் மாதிரி தான். அவனை பக்கத்துலேயே ஸ்கூலில் வச்சு பார்த்துக்கிட்டு இத்தனை வரைக்கும் +2 வரைக்கும் ஓட்டிடுச்சு. இப்போ காலேஜில் சேர்க்கணுன்னு பார்த்தாலும் மார்க்கு கம்மியானதுனால வாய்ப்பு போயிடுச்சு. இதை மதர்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பையன் என்ன பண்ணால், அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு ஃபார்ம் வந்து மதுரையில் இருக்கிற காலேஜில் இவனுக்கு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அப்ளை பண்ணியிருக்கான். இந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த காலேஜில் அப்ளை பண்ணால் தகவல் வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு தகவல் வருது. அந்த தகவல் என்னென்னா, மதுரையில் அந்த காலேஜில் வந்து உங்களை அங்கே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அம்மாவுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம மதுரையில் எங்கே நம்ம அப்ளிகேஷன் போடலையே அப்படின்னு விவரம் கேட்கும்போது பையன் சொல்கிறான், நான் தான்மா போட்டு வச்சுருந்தேன் அப்ளிகேஷன்னு, எதுக்கும் ஃப்ரெண்டோட சேர்ந்து கிடச்சா பார்க்கலான்னு நினச்சேன், கடைசியில் அங்கேருந்தே வந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஆச்சரியம். நம்ம பிள்ளைய பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம், அங்கே மதுரைக்கு போனால் யார் பார்த்துக்கிறது, அவன் உடம்பு கண்டிஷன் சரியில்லையே, என்ன கொடுமை அது, மதுரை ஏன் இப்படி கைவிட்டாங்க நம்மளன்னு. மதுரையில் கிடைச்ச காலேஜும் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரல. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வராரு. வரும்போது சொல்கிறார், என்னை வந்து இங்கேருந்து மதுரைக்கு மாற்றிட்டாங்கம்மா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கம்மா சொல்கிறார். ஒரு நிமிஷம் அந்த அம்மா ஷாக் ஆகிடுச்சு. நாம் மதுரைக்கு அப்ளிகேஷன் போடல, மதுரையில் எப்படி எடுத்து போய் சேர்க்க போகிறது தெரியலன்னு, மதுரைங்கிற தூரமான இடத்துக்கு நம்ம எப்படி காலிப்பட்டு போகிறது அப்படிங்கிற புலம்பல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கார மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு நம்ம குடும்பத்தோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் அங்கே குழந்தை படிப்புக்காகவும் வீட்டுக்கார வேலைக்காகவும் குடும்பமே ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துக்கிற இந்த முறையை பார்த்து மதர்கிட்ட ஆச்சரியப்படுறாங்க. மதர், நான் கேட்டது ஒன்று, நீ செஞ்சது ஒன்று, ஆனால் நம்பவே முடியல, நீ ஒரு பிளான் போட்டு அழகாக நடத்தி கொடுத்துருக்க. மதத்தான்னு சொல்லி அப்போ தான் நம்ம கண்ணு கலங்குது. நம்ம நிறைய இடங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு அடமெண்ட்டாக பண்ணுவோம். ஆனால் இந்த அம்மா அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் அந்த பெரியம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, பையனுக்கு ஏற்ற காலேஜும் வீட்டுக்காருக்கு ஏற்ற வேலையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு அன்னையை அவளை காப்பாற்றி ரசித்தாங்க. அன்னையிடம் விட்டால் நாம் கேட்பதை விட எதிர்பாராததை விட பெரிய நல்லதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார்.
எதையும் அன்னையிடம் விட்டு விடணும். அன்னைகிட்ட கேட்கலாம், சொல்லலாம், மறந்துடணும். நீ பார்த்து செய்ய மதர் அப்படின்னு பொறுப்பை அவங்ககிட்ட தட்டி கிடச்சிங்கன்னா, அவங்ககிட்ட விட்டு கொடுத்தீங்கன்னா, அவங்க இறங்கி வேலை செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நாம் குழப்பிட்டு கிடந்தோம்னா அந்த லோக்கல்லே ஒரு நம்ம மைண்ட் அளவுக்கு திங்க் பண்ணுவோம். அன்னையிடம் கேட்கும்போது, அன்னையே உன் விருப்பம், எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு கேட்கக்கூடாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே சொன்னீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும். அப்போது வேண்டுவதை அன்னை இஷ்டத்துக்கு விட்டு நீங்கள் தருவதை ஏற்றுக்கொள்கிறேன்னு நீங்கள் ஒரு தீர்மானமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு அன்னை ரொம்ப சந்தோஷமாக இறங்கி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பார். அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, குழந்தை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு விடுதா, விட்டால் ரொம்ப ஈஸி, சந்தோஷமாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாம் ஒரு பிடிவாதம் பண்ணி பிடிச்சி நிறுத்திட்டோம்னா அன்னை ஒரு பக்கம் இழுப்பாங்க, நீங்கள் ஒரு பக்கம் இழுப்பீங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்து கிடக்க வேண்டியதான். அந்த இஷ்யூ நகராது. அதனால் அன்னையே உன் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அவங்க தர்றது ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதம் அன்னை நிரந்தரமாக பாண்டிக்கு தங்க வந்த தினம் ஏப்ரல் 24. அன்னைக்கு பகவான் அறையும் தரிசிக்கலாம், அன்னை அறையும் தரிசிக்கலாம். இந்த தரிசன டேவை மிஸ் பண்ணாமல் பாண்டிச்சேரியில் போய் தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம், மறந்துடாதீங்க. நிறைய அன்பர்கள் வாழ்க்கையில நம்ம அன்னை செஞ்ச அற்புதங்கள்ல இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணா எல்லார் வாழ்க்கையிலுமே அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டுன்னு அன்னைக்கிட்ட பிடிவாதம் பண்ணாம உங்களுடைய கட்டளை என்னவோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா எல்லாத்தையுமே சுமூகமா முடிச்சு கொடுக்குவாரு நம்ம அன்னை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராகவேந்திர குரு ராயா 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 ராகவேந்திர
राघवेंद्र सद्गुरु महाराज की जय।